மனுஷனை உண்டாக்கி ஏழாவது நாளிலே அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அவனை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த ஏழாவது நாள் தான் ஓய்வு நாள் என்றும் அது கர்த்தருடைய நாள் என்றும் அது சபை கூடி வருகிற நாள் என்றும் அந்த நாளிலே ஒருவனும் தன்னுடைய சுய காரியமாய் எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது என்றும் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருகுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதீர்கள். காரணம், அது நம்முடைய நாள் அல்ல. அது யாருடைய நாள் அப்படின்னா கர்த்தருடைய நாள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இவர்தான் மெய்தேவன் என்று அறிந்த பின்பு அந்த ஓய்வு நாளை ஒருவன் உதாசீனப்படுத்துவானே ஆனால், அல்லது தன்னுடைய சொந்த கிரியைகளுக்காக காரியங்களுக்காக பயன்படுத்துவானே என்றால், பழைய ஏற்பாட்டின் அல்லது நியாய பிரமாணத்தின் சட்டத்தின்படி ஓய்வு நாளிலே எவன் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கவில்லையோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் பாளையத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த ஓய்வு நாளிலே அவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் அந்த நாளை தனது சொந்த காரியத்திற்காக பயன்படுத்துகிறானோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவன் அந்த நாளிலே ஆலயத்திற்கு வராமல் தன்னுடைய சொந்த பணியை, வேலையை, தொழிலை, உத்தியோகத்தை செய்கிறானோ அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். இது பழைய ஏற்பாட்டினுடைய காரியம். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, சபை கூடி வருகுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புத்தி சொல்லுங்கள். காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய நாள் என்று ஓய்வு நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவருடைய இரண்டாவது வருகை சம்பவிக்கிற நாளையும் கர்த்தருடைய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் வரக்கூடிய கர்த்தருடைய நாளிலே நாம் கரைதிரை அற்றவர்களாய், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு வந்து தேவன் கொடுக்கிற பரிசுத்தத்தையும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா பெற்றிருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய நாள் இரண்டாக பேசப்படுகிறது வேதத்திலே. ஒன்று அது ஓய்வு நாளை குறிக்கிறது, இன்னொன்று தேவனுடைய வருகையின் நாளை அது குறிக்கிறது. அப்ப இந்த ஓய்வு நாளாகிய கர்த்தருடைய நாளுக்கும் அவர் வருகிற நாளாகிய கர்த்தருடைய நாளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அந்த வருகையின் நாளாகிய கர்த்தருடைய நாளை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டுமானால் ஒவ்வொரு ஓய்வு நாளாகிய கர்த்தருடைய நாளில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகி இருக்கணும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகி இருக்கணும். அப்ப இந்த ஓய்வு நாளிலே ஏன் நீங்கள் இதை எந்த காரணத்தை கொண்டும், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மரணத்திற்கு ஏதுவான மரண படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை தவிர வேறு ஒருவருக்கும் என்ன கிடையாது அப்படின்னா எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓய்வு நாளை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சாக்கு போக்குகளும் தேவனுடைய சமூகத்திலே இல்லை. அப்போ கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் அப்படின்னா அது எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்னொரு கர்த்தருடைய நாளாகிய வருகையின் நாளையும் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் அப்படின்னா அசட்டை பண்ணுகிறீர்கள். அந்த நாளிலே தேவன் வருகிற கர்த்தருடைய நாளிலே நீங்கள் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளை தவறாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் பின்பற்றி ஆகணும். அப்போ பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாண சட்டத்தின்படி ஓய்வு நாளை ஒருவன் தவிர்த்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி ஓய்வு நாளை ஒருவன் தவிர்த்தால் அவன் சபிக்கப்பட வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கொல்லப்பட வேண்டும் என்பதற்கு இணையான வார்த்தை தான் சபிக்கப்படுதல். மனிதன் சபிப்பதில்லை. ஓய்வு நாளிலே தன்னுடைய ஆலயத்திற்கு வந்து
என் நாமம் தரிப்பித்த ஜனங்கள் ஓய்வு நாள்ல எங்க வரணும்னு பைபிள்ல இருக்கு. இருக்கா? பைபிள்ல இருக்கா? நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் இல்லையா? 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14, 15, 16, 17 3-4 வசனங்களில நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்து இருக்கிறோம் இல்லையா? என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். எப்படி வரணும்? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு. ஆண்டவர் அப்படிதான் வர சொல்லி இருக்கார். தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். அது அவர் தேர்ந்து கொண்ட இடம். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவரே இந்த ஸ்தலத்தை என்ன பண்ணி இருக்கிறேங்கிறாரு, பரிசுத்தமாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த ஓய்வு நாளை நாம் அசட்டை பண்ணும் போது பழைய ஏற்பாட்டின் நியமத்தின்படி அவன் கொல்லப்பட வேண்டும், புதிய ஏற்பாட்டின் நியமத்தின்படி அவன் சபிக்கப்பட வேண்டும். ரெண்டுமே ஒண்ணுதான். பழைய ஏற்பாட்டில் தண்டனைகள் அவ்வப்போது என்ன செய்து கொண்டிருந்தது, நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் தண்டனையானது நியாய தீர்ப்புக்காக என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அது சேமித்து வைக்கப்படுகிறது. இனி வாழ்க்கையில நம்ம சந்திக்க போறது 2 காரியம் தான், வேற ஒண்ணு கிடையாது. ஒன்று பரலோகம் அல்லது நரகம். நாம் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அந்த உரிமையை தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். That is called a free will. ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் எங்கேயே கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலேயே கொடுக்கப்பட்டது. அதனால் மனிதன் பாவத்தில் என்ன செய்தான், விழுந்து போனான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, ஃப்ரீ வில், அதை சாத்தானுடைய நயமான பேச்சுக்கு அவன் அதை விட்டுக் கொடுத்தான். அதனால் பாவம் அவனுக்குள் வந்தது. அப்ப கர்த்தருடைய நாள் அப்படின்னு வரும்போது திரும்பவும் சொல்லுகிறேன், அது 2ஆக பேசப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளும் கர்த்தருடைய நாள், அதே போல தேவன் வருகிற நாளும் கர்த்தருடைய நாள். அந்த நாளை நாம் சந்திக்க வேண்டுமானால் இந்த ஓய்வு நாட்களை தவறாமல் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பின்பற்றணும். இல்லை என்றால் கர்த்தராலேயே நாம என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா சபிக்கப்படுவோம் என்று வேதத்திலே நமக்கு பார்க்கிறோம். அப்ப கர்த்தராலேயே சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் செல்லக்கூடிய இடம் எது, பரலோகமா நரகமா, நாமே என்ன செய்யலாம் அப்படின்னா தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்ப நமக்கு நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏன் ஓய்வு நாளிலே வருவதில்லை அப்படின்னா நிறைய சாக்கு போக்குகள் சொல்லுகிறது. நிறைய பலவீனங்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய ஆண்டவரை சந்திப்பதை விட மற்ற காரியங்கள் நமக்கு குடும்பத்துல முக்கியமானதா இருக்கிறது. தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய நாளை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் ஈடுபடுகிற எந்த ஒரு காரியமும் ஒரு நாளும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு நாளும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அதை தவிர வேறு எதை செய்தாலும் அது என்னவா இருக்காது அப்படின்னா ஆசீர்வாதமாய் இருக்காது. எனவே வரக்கூடிய கர்த்தருடைய நாளை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டுமானால் இப்பொழுது ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வு நாளை தவறாமல் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், சந்தித்தே ஆகணும். இந்த கர்த்தருடைய நாளை சந்திக்க மனதில்லாதவர்கள் வருகிற கர்த்தருடைய நாளை நிச்சயமா என்ன செய்வார்கள் அப்படின்னா அதை அவர்கள் மிஸ் பண்ணுவார்கள். அப்படி ஒரு நாள் வருகிற அறிகுறி கூட அவர்கள் கண்களுக்கு அது தெரியாமல் போகும் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ பிசாசானவன் நம்ம என்ன பண்ணுவான் அப்படின்னா குற்றப்படுத்துவான் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? பிசாசானவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவான் இல்லையா? பிசாசானவன் நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னா குற்றப்படுத்துவான். அப்ப தேவனுடைய நாளிலே அந்த குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்னா தேவன் நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். கரெக்டா? அந்த நாள் என்னன்னு சொல்லியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே. அதான் என்னது, கர்த்தருடைய நாள்.
அவர் வருகையின் நாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திரும்ப வரப்போகிற அந்த நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கணும். அப்படின்னா முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். எப்பொழுது ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னா, கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளை நான் அனுஷ்டிக்கும் போது, அதை நான் பின்பற்றும் போது, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ அந்த கர்த்தருடைய நாளை நான் சந்திக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வாரமும் இந்த கர்த்தருடைய நாளையும் நான் சந்திக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் இது விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல. ஓய்வு நாளை நாம விட்டு கொடுக்கிறோம் மற்ற காரியங்களுக்காக அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவரை விட மனிதர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரை விட சூழ்நிலைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவரை விட நம்ம தேவைகளுக்கு அந்த நாளிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வதில்லை அப்படின்னா ஆசீர்வதிப்பதில்லை. அப்போ ஆண்டவருடைய அந்த வருகையின் நாளும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே நான் ஏன் ஸ்திரப்பட வேண்டும்? ஒரு கேள்வி வருது. நான் ஏன் ஸ்திரப்படணும்? ஸ்திரப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாளிலே ஏதோ நடக்க போகுது. அந்த நாளிலே கர்த்தருடைய வருகையின் நாளிலே ஏதோ நடக்க போது. அதனால ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், என்னை பலப்படுத்த விரும்புகிறார், என்னை திடப்படுத்த விரும்புகிறார், என்னை பக்குவப்படுத்த விரும்புகிறார். அந்த நாளிலே ஏதோ சம்பவிக்க போகிறது. அதை எதிர்கொள்வதற்கு என்னை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய வருகையின் நாள் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு நாள் அல்ல. அது இந்த வானத்தையும் இந்த பூமியையும் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் அசைக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கிறபடியினாலே அந்த நாளிலே ஏதோ சம்பவிக்க போகிறது. எனவே தன்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரெக்டா? அப்ப ஆண்டவர் எந்த நாளை அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் திடப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு எந்த நாளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற ஓய்வு நாளை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய நாளை நீங்கள் நான் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் வரப்போகிற கர்த்தருடைய நாளிலே பரலோகத்திற்கு நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இல்லை என்றால் இல்லை. எந்த ஒரு சாக்கு போக்கு வேண்டுமானாலும் உலகத்தில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லுவதற்கு அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. நான் சிருஷ்டிப்பு, ஆனால் அவர் சிருஷ்டிகர். ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு சிருஷ்டிகர் இடத்திலே சாக்கு போக்குகள் சொல்லுமோ? எந்த இடத்தில் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நாளை புறக்கணிப்பதற்கு, இந்த நாளை உதாசீனப்படுத்துவதற்கு, இந்த நாளை அசட்டை பண்ணுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அப்படியானால் கர்த்தரை குறித்த பயமும் இல்லை, கர்த்தருடைய நாளை குறித்த பயமும் இல்லை, பரலோகம் நரகம் என்பதை குறித்த எண்ணமும் இல்லை. ஆக அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடுவது நிச்சயமான ஒரு காரியம். நான் ஆசைப்படுகிறதினால் பரலோகம் போக முடியாது. இயேசு ஆசைப்படுகிறதினாலும் நான் பரலோகம் போக முடியாது. அவர் ஆசைப்படுகிறார். தன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேர் எங்க வரணும்? பரலோகம் வரணும். அது அவருடைய ஆசை. அதற்கு தகுந்தார் போல் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நடக்க வேண்டும். அவர் ஆசைப்பட்டால் மட்டும் பரலோகம் போக முடியாது. நான் பரலோகம் வர வேண்டும் என்று இயேசு ஆசைப்படலாம். பரலோகம் போக வேண்டும் என்று நானும் ஆசைப்படலாம். இரண்டு பக்கமும் ஆசைகள் இருக்கிறது. ஆனால் அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுகிற காரியம் யாரிடத்தில் இருக்கிறது? அது என்னிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இன்னமும் நாம் அநேக 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 ஏன் வரவில்லை ஞாயிற்றுக்கிழமை சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரும் சாக்கு போக்கு சொல்லுவார் நியாய தீர்ப்பின் நாளிலே. உங்களை ஏன் பரலோகத்திற்கு அனுப்ப முடியாது என்பதற்கு அவரிடத்திலும் நிறைய சாக்கு போக்குகள் உண்டு. அவரிடத்திலே நிறைய காரணங்கள் இருக்கும். நாம காரணங்கள் கற்பிக்கிறோம். ஏன் கர்த்தருடைய நாளிலே
பூமியில் உள்ள கர்த்தருடைய நாளிலே ஏன் ஆலயத்துக்கு வர முடியவதில்லை? காரணங்கள் சொல்லுகிறார். கர்த்தரும் சொல்லுவார், அவருடைய நாளிலே உன்னை ஏன் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு அவரும் காரணங்களை சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி பிசாசானவன் அங்கே குற்றப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறான். ஆண்டவரே, இந்த மகனை ஏன் நீர் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்? இந்த மகளை ஏன் நீர் பரலோகத்திலே நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்? ஏனென்றால் உம்முடைய நாமத்தை அறிந்த நாள் முதலாய் இவர்களுடைய ஆயுள் காலங்களில் இத்தனை கர்த்தருடைய நாட்கள், என்ன நாட்கள் அது? ஓய்வு நாட்கள் வந்திருக்கிறது. அதிலே இத்தனை நாட்கள் இவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். உம்மை ஆராதிக்க வரவில்லை, உம்மை ஆராதிக்க மறுதளித்தார்கள். உம்மை விட மனிதர்கள் முக்கியம் என்று சொல்லி மனிதர்களுக்கு பின்னால் இவர்கள் கடந்து போனார்கள். பிசாசு அந்த இடத்துல குற்றம் சாட்டுவான். கர்த்தர் சொல்றாரு, அப்படி யாராவது உங்களை குற்றம் சாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா முடிவு பரியந்தம், நீ என்னை அறிந்த நாள் முதல் இந்த பூமியில் இருந்து நீ எடுக்கப்படுகிற அந்த முடிவு பரியந்தம் நான் உன்னை என்ன பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஸ்திரப்படுத்த நான் விரும்புகிறேன். அப்ப அந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறவன் ஒருவன் நின்று நம்மை குறித்து அவன் குற்றம் சாட்டுவான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்வதற்கு பதிலாக ஆராதனை வேளையிலே இவன் இந்த இடத்திற்கு போயிருந்தான், இவள் இந்த இடத்திற்கு போயிருந்தாள், இவன் இப்படி இருந்தான், அவள் அப்படி இருந்தாள் என்று உங்களை அவன் குற்றம் சாட்டாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே முடிவு பரியந்தம் உங்களை என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் நீங்க ஆராதனை நடக்க சொன்ன, ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஆவியில நான் பலவீனனா இருக்கிறேன், என்ன பலப்படுத்துங்க. என் ஆத்மாவில நான் பலவீனனா இருக்கிறேன், என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. என் சரீரத்துல நான் பலவீனனா இருக்கிறேன், என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏனென்றால் தேவன் நம்மை என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகத்திலே நாம எந்த குற்றங்கள் செய்தாலும் என் தேவனிடத்திலே மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்துல என்ன பாவங்கள் செய்தாலும் என் தேவனிடத்திலே எனக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. இந்த உலகத்துல என்ன விரோதமான காரியங்களை செய்தாலும் என் தேவனிடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் தேவனுக்கே விரோதமான கிரியைகளை செய்யும் போது யார் நம்மை மன்னிப்பது? யார் நம்மை மன்னிப்பது? அப்ப ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடமைக்குரிய நாட்களை நாம் நமது சொந்த காரியங்களுக்கு நாம பயன்படுத்தும் போது கர்த்தருடைய அருவருப்பை நாம சம்பாதிக்கிறோம். தேவன் நம்மை குறித்து அவர் வந்து வெட்கப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த மனுஷனை, இந்த மனுஷியை என் ரத்தத்தினாலே நான் கழுவினேனே, எனக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமையை செலுத்துவதற்கு கூட வருவதில்லையே. கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளிலே கூடி வராதவர்களை கர்த்தருடைய நாளாகிய வருகை நாளில் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் யோசிப்பார். இது தேவனை அசட்டை பண்ணுகிற காலம் அல்ல. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையை நம்ம மீறும் போதும் அது எதற்கு சமம்? தேவனையே மீறுவதற்கு சமம். எடுத்து வாசிக்கலாம். ஆமோஸ் 5வது அதிகாரம், ஆமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆமோஸ் 5:18. கர்த்தருடைய நாளை நான் சொன்ன வந்து ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நாளுக்காக உங்களை நான் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். தேவன் நம்மளை என்ன பண்ண விரும்புகிறார்? ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அந்த நாள் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ரொம்ப ஒரு ரொம்ப சிம்பிளான நாள் கிடையாது. கர்த்தருடைய வருகையின் நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. அப்படின்னா கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளும் சாதாரண நாள் கிடையாது. கர்த்தருடைய நாள் சாதாரண நாள் கிடையாது. அது வருகையின் நாள் சாதாரண நாள் அல்ல. அதே போல கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற ஓய்வு நாளும் சாதாரண நாள் அல்ல. அப்ப கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். அதனால் உன்னை நான் ஸ்திரப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் என்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார்? கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? அது வெளிச்சமாய் இராமல் அது எப்படி இருக்கும்? அந்தகாரமாய் இருக்கும். அந்த அந்தகாரத்துல நீ அகப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய நாளை நீ என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கதான் உனக்கு என்னது? ட்ரைனிங். இந்த கர்த்தருடைய நாளிலே கொடுக்கப்படுகிற ட்ரைனிங்கை வச்சுதான் அந்த கர்த்தருடைய நாளை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். அடுத்த வசனம்
19 சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும்? சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு ஒருத்தன் வந்து அபாடல ஆடி ஓடி ஒரு சிங்கத்தின் வாயில இருந்து தப்பிச்சு அப்படி வந்து கண்ணை திறந்து பார்த்தா ஏத்த மாதிரி கரடி நிக்கலாம். கரடி எதிர்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். எந்த நாள் அது? எந்த நாள்? அவருடைய வருகையின் நாள். அப்ப அந்த வருகையின் நாள்ல இவை எல்லாம் நமக்கு சம்பவியாமல் இருக்கணும். இவையெல்லாம் சம்பவிக்கும்னு பைபிள் சொல்லுது. இது நமக்கு சம்பவியாமல் இருக்கணும்னா கர்த்தர் என்னையும் உங்களையும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அது எந்த நாளில் அப்படின்னா அதுவும் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற ஓய்வு நாள். இது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற வருகையின் நாள். இது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற ஓய்வு நாள். அப்ப கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிற ஓய்வு நாளிலே தான் தேவன் உங்களை என்னையும் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இன்னொரு கர்த்தருடைய நாள் வரும்போது அது எப்படி இருக்குமா? அது வெளிச்சமா இராமல் அது அந்தகாரமா இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவன் கரடி இடத்திலே அகப்பட்டது போல, அல்லது அப்படியே தப்பி வீட்டுக்குள்ள வந்து அப்படியே படி ஏறும் போது அப்படி கை வச்சா அங்க என்ன இருக்குமா? பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். அடுத்த வசனம், கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவோ. கர்த்தருடைய நாள் இது என்ன நாள்? வருகையின் நாள். இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளுக்கும் என்ன பேரு தான்? கர்த்தருடைய நாள். இது ஓய்வு நாள். அந்த நாளை சந்திப்பதற்கான ஆசீர்வாதமும், அந்த நாளை சந்திப்பதற்கான பரிசுத்தமும், அந்த நாளை சந்திப்பதற்கான பிரகாசமும், அந்த நாளை சந்திப்பதற்கான வெளிச்சமும், அந்த நாளை சந்திப்பதற்கான பலனும் ஸ்திரமும் தேவன் தருகிற நாள் தான் கர்த்தருடைய நாள். இந்த நாளை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்களே என்றால், இந்த ஓய்வு நாளை கூட உங்கள் சொந்த காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்களே என்றால், அந்த வரக்கூடிய கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? அந்தகாரமா இருக்குமே. யார் உங்களுக்கு வழி காண்பிப்பார்கள்? சிங்கத்துக்கு தப்பினவன் கரடியின் வாயிலே அகப்பட்டது போல இருக்குமே. யார் உங்களை காப்பாற்றுவார்கள்? அப்படியே நீங்க தப்பி உங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்தாலும் வீட்டுல வந்து கை வச்ச உடனே என்ன கடிக்குமா? பாம்பு கடிக்குமாமே. அந்த நாளிலே உங்களை காப்பாற்றுகிறவன் யார்? அப்போ வரப்போகிற கர்த்தருடைய நாளை சந்திப்பதற்காக இந்த கர்த்தருடைய நாட்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு 7வது நாளும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி கர்த்தருடைய அந்த நாள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தா அந்த நாள் வந்து இருக்காது. அப்போ ஆண்டவருடைய வருகையின் நாளை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டுமானால் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் எந்த சாக்கு போக்கு சொல்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. எந்த சாக்கு போக்கு சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த சாக்கு போக்கை நம்ம சொல்லுகிறோம் அப்படின்னா கர்த்தரை விட நீங்கள் வேறு எதையோ யாரையோ பெரிதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். தேவனை திருப்திப்படுத்துகிற நாளை மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் கொடுப்பீர்களே என்றால் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் அல்லது முதலிடம் கொடுக்கிறீர்கள் என்று அதற்குரிய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. பழைய ஏற்பாட்டில் தண்டனைகள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தண்டனைகள் சேர்த்து வைக்கப்பட்டு ஒரு நாளிலே கொடுக்கப்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு ரொம்ப ஒண்ணு வித்தியாசம் இல்லை. அந்த நாளிலே அவ்வப்போது என்ன நடந்தது? தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாளிலே ஒருவன் வரவில்லை என்றால் அன்று மாலை 6 மணிக்குள் அவன் கல்லாலே இருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அன்று மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பதாக கல்லாலே இருந்து கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளிலே ஒருவன் ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் இந்த நாளிலே அப்படிப்பட்ட தண்டனைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சேர்த்து வைக்கப்படுகிறது. ஏன்னா நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நமக்கு அது ஒரு உலகத்துக்கு அது ஒரு சந்தோஷமான நாள் அல்ல. அது அந்தகாரமா இருக்கும் இல்லையா? சிங்கத்துக்கு தப்பி கரடியின் வாயில் அகப்பட்ட நாளை போல இருக்கும். வீட்டுல வந்து கையை வச்சா பாம்பு கடிக்கிற நாளை போல இருக்கும். அது பிரகாசமாய் இராமல் எப்படி இருக்கும்? அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 24வது வசனம். 17:24 லூக்கா.
மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். இன்னைக்கு நாம 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை என்ன பண்ணுகிறோம்? ஆராதனை செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கேட்கிறோம். தேவ பிரசன்னத்துல நீங்களும் நானும் நிதானமா இருக்கிறோம். அப்படிதானே? நிதானமா இருக்கிறோம். இந்த நாளில என்ன இல்ல, இந்த ஓய்வு நாளில ரொம்ப ஒண்ணும் பெரிய பரபரப்பு இல்ல, ஒரு பதட்டம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சபைகளிலே நமக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. இதுவும் என்னது? கர்த்தருடைய நாள். ஆனா இது என்ன நாள்? ஓய்வு நாள். ஆனா ஒரு கர்த்தருடைய நாள் வரும். அதுக்கு பேரு என்ன நாள் தான்? கர்த்தருடைய நாள் தான். ஆனா அந்த நாள் எப்படி இருக்கும்? இப்படி நிறுத்தி நிதானமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி கீபோர்டு எல்லாம் வச்சு பாட்டு பாடி மைக்கெல்லாம் வச்சு பாட்டு பாடி ஆண்டவரை வருகைய அப்படியே ஆராதனை செய்து ஆண்டவருடைய வருகையை எதிர்கொண்டு போகிற அளவுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரங்கள் கொடுக்கப்படுகிற காலம் அல்ல. இது நிதானமாய் தேவனை ஆராதித்து அவரால் ஸ்திரப்படுத்தப்படுகிற பலப்படுத்தப்படுகிற நாட்கள் இது. எது? ஒவ்வொரு ஓய்வு நாளும். ஆனா இன்னொரு கர்த்தருடைய நாளை பற்றி வேதம் பேசுகிறதே, அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி அது அப்படியே மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. எப்படி? ஒரு 10 மணி நேரம் எடுத்துக்கோமா? கிழக்கே ஒரு மின்னல் தோன்றுகிறது, மேற்கே போய் அது சேர்கிற வரைக்கும் ஒரு 10 மணி நேரம். இங்க இருந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எவ்வளவு தூரம்? ஒரு 10 மணி நேரம் ஆகுமா? ஒரு 5 மணி நேரம், ஒரு 5 நிமிடம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு மின்னல் தோன்றி மறைக்கிறது. இப்போ இந்த கர்த்தருடைய நாளிலே நிதானமாய் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எதற்கு? இன்னொரு கர்த்தருடைய நாள் வரும். அந்த நாள் எப்படி வரும்? அப்படி கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஒரு மின்னல் ஒரு திசையில் தோன்றி மறு திசைக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரமா? 2 மணி நேரமா? அப்போ ஒரு நொடி பொழுதிலே தோன்றி மறைகிற தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நீங்களும் நானும் நுழைய வேண்டுமானால் எவ்வளவு நேரத்துல நுழையணும்? 1 செகண்ட் இல்ல. நீங்களும் நானும் அந்த பிரசன்னத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா இந்த பிரசன்னத்துல இப்ப நமக்கு பிரசன்னம் எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் 3 மணி நேரம். இன்னும் சொல்ல போனா ஓய்வு நாள் முழுமையும் தேவ பிரசன்னத்துல இருக்கணும். 24 மணி நேரம். இந்த நாள் யாருடைய நாள்? தேவனுடைய நாள். இது கர்த்தருடைய நாள். இந்த நாள்ல வேற எந்த வேலைக்கும் நமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அப்ப இந்த 24 மணி நேரத்துல ஒவ்வொரு வாரமும் 24 மணி நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாளை சந்திப்போம். அந்த நாள் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஒரு நொடி பொழுதுக்குள்ள நீங்களும் நானும் அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த ஓய்வு நாளில நிதானமா அதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்குதான் இந்த கர்த்தருடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள் 1, கர்த்தருடைய நாள் 2. அப்போ 1வது நாளில கரெக்டா அந்த ட்ரைனிங் எடுத்தா தான் 2வது நாளில பரலோகத்துக்குள்ள நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்ப கர்த்தருடைய இந்த 1வது கர்த்தருடைய நாள் 2-3 மணி நேரம் நிதானமா ஆண்டவரை ஆராதனை பண்ணுகிறோம். இந்த 24 மணி நேரமும் இந்த நாளிலே உள்ள 24 மணி நேரமும் யாருக்கு சொந்தம்? அது கர்த்தருக்கு சொந்தம். அப்போ இந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு நொடி பொழுதிலே நடக்கக்கூடிய 2வது கர்த்தருடைய நாளிலே நீங்கள் நானே என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். விடவாசிப்போம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளிலே தோன்றுவார். தம்முடைய நாளிலே, அதுவும் கர்த்தருடைய நாள். 26வது வசனம். அதிலே நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். 2 விதமான காரியம். நோவாவின் நாட்களிலே 2 விதமான காரியங்கள் நடந்தது. என்ன நடந்தது? மனிதர்கள் குடித்து கும்மாளம் விட்டு பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் கர்த்தரை குறித்த எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருந்தார்கள். நம்மிலே சிலர் இருக்கிறது போல. இந்த காலத்தில் நம்மிலே சிலர் கர்த்தரை குறித்த ஒரு பயமும் இல்லாது இருக்கிறது போல. எங்களுக்கு எங்க காரியம் தாங்க முக்கியம். அதுக்கப்புறம் தான் மீதி ஏதாவது மிச்ச மீதி இருந்தா தேவனுக்கு நாங்கள் கொடுப்போம்.
அந்த காலத்தில் அப்படி இருந்தார்கள். முதல் சம்பவம், மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? நோவாவின் நாட்களிலே இரண்டு காரியங்கள் நடந்தது. ஒன்று, மனிதர்கள் எப்படி இருந்தார்கள். இரண்டாவது, அந்த முடிவு எப்படி சம்பவித்தது. ஓகே, அப்போ நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்போ இப்ப நம்ம என்ன காலம்னு சொல்லிட்டு இருக்கோம்? மனுஷகுமாரன் வருகிற காலம். இப்பவும் ரெண்டு காரியம் நடக்கணும். மனிதர்கள் கர்த்தரை குறித்து பயமில்லாதபடிக்கு குடித்து கும்மாளமிட்டு தங்களது சொந்த சந்தோஷங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம், தேவன் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அப்ப பெண் கொடுத்தும் பெண் எடுத்தான். அடுத்த வசனம் போறோம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? பூசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் என்ன செய்தது அப்படின்னா அழித்து போட்டது. இந்த நாட்கள் நடக்குதா? இந்த நாட்கள் நடக்குதா? இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய நாடு அல்லது மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடு, என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லப்படுகிற நாடு எது? அமெரிக்கா. ஓகே, ஆனா கடந்த 2-3 மாதங்களாக அமெரிக்காவை புரட்டி போட்ட வெள்ளப்பெருக்கு, மழை, புயல் இல்லையா? கரிபியன் தீவுகள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப அழகான தீவுகள். 85% கரிபியன் தீவுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. 85%. இனி அதுல போய் என்ன பண்ண முடியாது? குடியேற முடியாது. இனி அதுல போய் குடியேற முடியாது. 85% கரிபியன் தீவுகள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. பெரிய பெரிய பட்டணங்கள், நகரங்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில புயலில் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப 2 மாசமா நடக்குது. இன்னமும் விடல. இன்னமும் அமெரிக்காவை அது விடல. பெரிய வல்லரசு நாடுதான், முன்னேறிய நாடுதான். ஆனாலும் ஒரு புயலையோ காற்றையோ மழையோ பெருவெள்ளத்தையோ தடுக்கக்கூடிய அதிகாரம், அந்த ஆற்றல் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அப்ப நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் கர்த்தருடைய நாள் வரதுக்கு முன்னாடி நடக்கணும். அப்ப இதுதான் நமக்கு அடையாளம். அப்ப இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமம் கற்பித்த ஜனங்கள் கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் இல்லையா? நோவா போய் ஆண்டவரைக்காக அவன் பேசும்போது நோவாவை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? கேலி பேசினாங்க. அவன் பேழை செய்யும் போது அவனை என்ன பண்ணினாங்க? கேலி பேசினாங்க. அக்கம் பக்கத்துல தண்ணியே கிடையாது, நீ எதுக்கு இங்க வந்து ஒரு பெரிய கப்பல் பண்ணிருக்கு, என்ன விஷயம்ப்பா? கேலி பண்ணினார்கள். அப்ப நோவா காலத்தில் 2 சம்பவங்கள் நடந்தது. ஒன்று, ஜனங்கள் தேவனை பற்றிய பயம் இல்லாமல் இருந்தார்கள். இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய அழிவை தேவன் என்ன பண்ணினார்? கட்டளை கொடுத்தார். இப்ப முந்தின வசனம் போடு. இப்ப மனுஷகுமாரன் வருகிற அல்லது இந்த நாம பேசுகிற அந்த 2வது கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன நடக்கும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். இது வந்து அடையாளம். இது அடையாளம். இது நடக்குதா நடக்கலையா? இது நடக்குதா நடக்கலையா? கர்த்தர் முக்கியமா, தங்களுக்கு சொந்த காரியங்கள் முக்கியமா? சொந்த காரியம் தான் முக்கியம். ஓகே, அப்ப ஓய்வு நாளிலே நீங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம் என்ன? உலகத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 6 நாள் தான். நமக்கு ஒரு வாரத்துக்கு, உலகத்துக்கு அது எத்தனை நாள்? 7 நாள் ஒரு வாரத்துக்கு. ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒரு வாரத்துக்கு 6 நாள். ஏன்? அப்ப 7வது நாள் அது என்னுடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள். நம்ம யாராவது சொல்றோமா? 7வது நாளையும் அல்லவா திருடுகிறோம், 7வது நாளையும் அல்லவா நமது சொந்த காரியங்களுக்கு நாம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ வாரத்துக்கு 7 நாள் என்ற கணக்கு உலகத்திற்கு, வாரத்திற்கு 6 நாள் என்ற கணக்கு யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. 7வது நாளை தொடுவதற்கு, அதை நமது சொந்த காரியங்களுக்கு, சொந்த சந்தோஷங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு நம்ம ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த 7வது நாளை தன் சொந்த காரியத்துக்கு பயன்படுத்துகிறவர்களை கர்த்தரே சபிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தான் சொன்னேன், உலகத்துல யார் நம்மை சபித்தாலும் எந்த ஒரு பாவத்துக்கு சாபத்துக்கு தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவனே சபித்தால் யார்கிட்ட போய் நிக்கிறது? அப்ப நோவா காலத்தில் நடந்தது போல நடக்கும். இது நடக்குதா? இப்போ உலகத்துல இது நடக்குதா? அப்ப நம்ம எங்க நெருங்கி கொண்டிருக்கிறோம்? மனுஷகுமாரனுடைய நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும்? 27வது வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் என்ன செய்தது? அழித்து போட்டது. தேவனை குறித்த பயம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். 28வது வசனம்.
அதே போல லோத்துவின் நாட்கள், லோத்துவினுடைய நாட்களிலே நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இன்னைக்குதான் கவலை. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு இதுதான் கவலை. இன்னைக்கு என்ன பண்ணணும்? குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு கவலை. ஆனா என்ன நடந்தது? அடுத்த வசனம், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இன்னைக்கு திடீர்னு பல மாடி கட்டிடங்கள் தீப்பிடிச்சு எரியுது, வணிக வளாகங்கள் தீப்பிடிச்சு எரியுது, காடுகள் தீப்பிடித்து எரிகிறது. என்ன காரணம் அப்படின்னு ஒருவரால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏக்கர் கணக்குகள்ல காடுகள் பற்றி எரிகிறது. லோத்துவின் நாள்ல சோதம் குமாரா பட்டணம் அப்படிதான் பற்றி எரிந்தது. அதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னா, வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அது என்ன செய்தது அப்படின்னா அழித்து போட்டது. பஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கிற பஸ் தீ பிடிச்சு எரியுது இல்லையா? காரை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, தீ பிடிச்சு எரியுது. கட்டடங்கள் தீ பிடிச்சு எரியுது இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா யாராலையும் என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கண்டுபிடித்தாலும் அதை தடுத்து நிறுத்தலாம். அதான் பிரச்சனைங்க. நோவா நாட்களிலே சம்பவித்ததை தடுத்து நிறுத்தினவன் யார்? லோத்துவின் நாட்களிலே நடந்தவைகளை தடுத்து நிறுத்தினவன் யார்? அப்போ மனுஷகுமாரனுடைய நாள் வருவதற்கு முன்பதாக, கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பதாக அதே போல சம்பவிக்கும் அப்படின்னா இன்னைக்கு செய்தித்தாள்களிலே படிக்கிறது இல்லையா? டிவி தொலைக்காட்சி செய்திகளிலே இன்னைக்கு அதை நாம பார்ப்பது இல்லையா? இன்டர்நெட்டுகள்ல பல மீடியாக்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதை நாம பார்ப்பது இல்லையா? ஆக மிகப்பெரிய அழிவை நோக்கி இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஓடிக்கொண்டிருக்கிறது. முந்தின வசனத்தை போடு. ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், நட்டார்கள், அப்புறம் கட்டினார்கள். ஆனால் அக்கினி இவர்கள் எதை விற்றார்களோ, எதை நட்டார்களோ, எதை கட்டினார்களோ அத்தனையையும் அக்கினி என்ன செய்தது அப்படின்னா எரித்து போட்டது. அல்லேலூயா. புரியுதா? நேற்றைய தினத்துல கூட வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி நடக்கதா என்னன்னு பார்க்கலாம். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் எங்க வருது? வங்கக்கடலிலே அது உருவாகி கொண்டிருக்கிறது சொல்றாங்க. அதை ஒருவர் கேரளாவுல பாரசாலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாபு காயில் அவர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காரு. அவர் சொன்னாரு 2004ல சுனாமி சென்னையை தாக்கம்னு நான் சொன்னேன். பத்திரிகையில கூட நான் செய்திகள்லாம் நான் போட்டேன். ஆனா யாரும் அதை திரும்பி கூட பார்க்கல. இப்போ அதே நபர் தான் சொல்லி இருக்கிறாரு, இந்தியாவினுடைய கடற்கரை எல்லைகள் மாறி போகும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் கடற்கரை எல்லைகள் பார்டரே என்னாகுமா? மாறிடுமா? சென்னை என ஒரு பட்டணம் இருந்தது சொல்லலாம். ஓகே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கடலுக்கு அடியில ஒரு நிலநடுக்கம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அவர் என்னன்னா பூமி நில அதிர்வுகளை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு நபர். அவர் சொல்லியிருக்கிறார், இதுவரைக்கும் சந்தித்தீராத மிக கொடுமையான ஒரு புயலையும் காற்றையும், கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிக்கும். சென்னை பட்டணத்தை அது தாக்கும். ஓகே, இந்திய கடலோர கரைகள் வரைபடமே மாறி போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதே நேரத்துல அரபிக்கடலிலும் என்ன உண்டாகிறது? அப்போ கல்ஃபுடைய கரைகள் மாறி போகும். இந்தியா, சைனா, பாகிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா ஆக இந்தியாவை சுற்றிலும் இருக்கிற நாடுகள் மிக மோசமான ஒரு விளைவை சந்திக்கும். ஆக இந்தியாவில் ரொம்ப மோசமான விளைவை சந்திக்க போவது சென்னை பட்டணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே, கரெக்டா? ஆயத்தமாய் போடு. என்ன கவர்மெண்ட் ஆயத்தமாக
இப்ப அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு, அபிஷியல் லெட்டர். அந்த லெட்டர் வாட்ஸ்அப்ல டிஸ்பிளே ஆகிருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கு அட்ரஸ் பண்ணி லெட்டர் அனுப்பியிருக்கிறார். ஆனா எந்த ஸ்டெப் எடுக்கிறது? எந்த ஸ்டெப் எடுக்கிறது? தமிழ்நாடு அப்படியே தான் இருக்கு. வரதா புயல் வந்த புயல் என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஒரு சின்ன மழைக்கே நம்ம தெருவுல எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணீர் வந்து கெட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை அவரு சொன்ன பிரகாரம், ஏன்னா அவர் தான் சொல்றாரு 2004 சுனாமி சென்னையை தாக்கும் சொன்னது நான் தான். ஆனா யாருமே அதை கண்டுக்கல. இப்போ நான் சொல்றேன், சென்னை மிக மோசமாக பாதிக்கப்படும் டிசம்பர் 31க்குள் சொல்றேன். அப்போ அவங்க கண்டுபிடிச்சு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பைபிள் ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் பேசி வச்சிருக்கு. மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பதாக இவையெல்லாம் சம்பவிக்கும். இப்ப என்னுடைய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இரண்டாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்பது ஓய்வு நாளாகவும், கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய வருகையின் நாளாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வருகையின் நாளிலே பல மோசமான காரியங்கள் சம்பவிக்கும். அதிலே அவருடைய நாமத்தை அறிந்த நீங்களும் நானும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கர்த்தரை நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். எப்படி அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய ஓய்வு நாளிலே அவர் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார்? ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை அவர் என்ன பண்ண விரும்புகிறார் அப்படின்னா ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய அந்த வருகையின் நாளிலே இப்படிப்பட்ட துன்பங்களிலே நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா, இந்த துன்பங்கள் இன்னும் அதிகமாய் சம்பவிப்பதற்கு முன்பதாக வேதத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கரெக்டா? பெரு வெள்ளம் வருவதற்கு முன்பதாக நோவாவும் அவன் குடும்பமும் பேழைக்குள் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது போல, சோதம் கொமோரா பட்டணம் கந்தகத்தினால் அக்கினியால் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக லோத்துவின் குடும்பம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற்றப்பட்டது போல, மிகப்பெரிய துன்பங்கள் வேதனைகள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு எந்த நாள் உத்தரவாதம்? கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள். அப்ப இரண்டு, ஒரே வார்த்தை இரண்டு நாட்களை குறிக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வருகையின் நாள் எந்த நாளிலே சம்பவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது? ஓய்வு நாளிலே. அதுவும் கர்த்தருடைய நாள், இதுவும் கர்த்தருடைய நாள். அப்ப தேவன் வருவதாக இருந்தால் எந்த நாளிலே வர வேண்டும்? சபை கூடி வருகிற ஓய்வு நாளிலே வர வேண்டும். நம்ம அங்க அன்னைக்கு எங்க இருக்கிறோம்? சபை கூடி வருகிற ஓய்வு நாளிலே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? அல்லேலூயா. அதனால ஓய்வு நாளுக்கும் தேவனுடைய வருகையின் நாளுக்கும் என்ன இருக்கு? ஒரு சம்பந்தம், ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ லோத்தினுடைய நாட்களிலே நடந்தது போலவும் நடக்கும். அடுத்த வசனம், லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினி கடல் வருஷத்து எல்லாரையும் அழித்து போட்டது. நோவா பேழைக்குள் சென்ற பின்பு பெருவெள்ளம் வந்தது. சோதோமை விட்டு லோத்து வெளியே போன பின்பு கந்தகமும் அக்கினியும் இறங்கிற்று. அதே போல உண்மையான கிறிஸ்தவர்கள் மறுரூபத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தங்களை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பரிசுத்தத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் யாரோ, ஓய்வு நாளை எந்த காரணத்தை முன்னிட்டு தவிர்க்காமல் அந்த நாளிலே தேவனுக்குரிய கடமைகளை செய்தவர்கள் யாரோ, அவர்களை தேவன் என்ன பண்ணுவார்? இந்த அழிவுகள் வருவதற்கு முன்பதாக அவர்களை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்துக்கொள்ளுவார். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. ஞானசானம் பெற்றதினாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் நானும் எங்க போக முடியாது? பரலோகம் போக. அப்படிப்பட்ட வாக்கு வேதத்தில் இல்லை. நீ ஞானசானம் பெற்றிருக்கிறாய், அதனால உன்னை நான் பரலோகத்துல ஏற்றுக்கொள்வேன். ஞானசானம் என்பது என்ன? பரலோகம் போவதற்கு உங்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு வாசல். வாசலில் உட்பிரவேசித்தீர்களா? அந்த பாதையிலே நடந்தீர்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தேவனை நோக்கி நீங்கள் நடக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அப்போ இன்னும் மோசமானவைகள் வருவதற்கு முன்பு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மறுரூபமாக்க விரும்புகிறார். மறுரூபம் என்பது தானாக நடக்க. அப்ப அந்த கர்த்தருடைய நாளிலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டுமானால் இந்த கர்த்தருடைய நாளிலே ஆலயத்திலே கூடி என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது நமக்கு.
ஒருவேளை அந்த சயின்டிஸ்ட் சொன்னது உண்மையாக நடக்க போகுமா தெரியாது நமக்கு. நடந்தால் இதுவரை சந்தித்தீராத மிகப்பெரிய அழிவை சந்திக்கும்னு அவர் போட்டிருக்கார். மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு வரதா புயல் வந்தது, எல்லாம் ஒளிந்து கொண்டோம், அவ்வளவுதான். அந்த புயலை ஏற்று நின்னது யாரு? ஒரு மனுஷனும் இல்லையா. வீட்டுல அப்படியே ஜன்னல் வெளியே வேணா பாத்துக்கிட்டு இருக்கோம், ஐயோ காத்து எவ்வளவு வேகமா அடிக்குது, என்ன மோசமா அடிக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் மோசமான விளைவுகள் இந்த பூமிக்கு வரவிருக்கிறது. அதற்கு முன்பதாக திரும்பவும் சொல்ல, நோட் பண்ணிக்கங்க, பெருவெள்ளம் வருவதற்கு முன்பதாக நோவாவை கர்த்தர் பாதுகாத்தது போல, அக்கினிக்கு அழிக்கப்படுவதற்கு முன்பதாக லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல, ஒரு மிகப்பெரிய அழிவை இந்த பூமி சந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மறுரூபத்தில் பாதுகாக்க விரும்புகிறார். ஓகே, அப்ப அதற்கு நீங்களும் நானே யாரா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். இது அசட்டைக்குரிய நாடல்ல, இது அசட்டைக்குரிய நாடல்ல. இது அந்த டைமுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வரணும். சபை நிர்ணயித்த நேரம், அவ்வளவுதான். அந்த நேரத்துக்குள்ள நாம வரணும். வந்தீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் எவ்வளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்பதற்கு அது அடையாளம். அப்போ இந்த கர்த்தருடைய நாளை சந்திக்கிறவர்கள் மாத்திரமே அந்த கர்த்தருடைய நாளை சந்திப்பதற்கு என்ன ஆவார்கள் அப்படின்னா ஸ்திரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. 30வது வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அவ்வளவுதான் பைபிள் சொல்லுது. நோவா காலத்துல என்ன நடந்ததோ, லோத்துவின் நாட்களிலே என்ன நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். யார் உங்களை காப்பாற்றுவார்கள்? தேவனை தவிர ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நோவாவை காப்பாற்றினது யார்? மனுஷனா தேவனா? லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அந்த நாளிலே காப்பாற்றினது மனுஷனா தேவனா? அதே போல கர்த்தருடைய வருகையின் நாளிலும் உங்களையும் என்னை இந்த உலக அழிவுக்கு காப்பாற்ற முடியும் என்றால் அது தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். அந்த தேவனை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அசட்டை பண்ணி வாழ்வீர்களே என்றால் அந்த தேவன் ஏன் உங்களை காப்பாற்றுவார்? உங்களை இஷ்டப்படி உங்கள் சந்தோஷத்திற்காக ஓய்வு நாளையும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னா ஏன் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வேண்டும்? ஏன் அந்த நாளிலே அவர் உங்களை மறுரூபமாக்க வேண்டும்? அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவே ஒரு நோவாவை தான் கர்த்தர் காப்பாற்றினார், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனை ஆயிரக்கணக்கான பட்டணவாசிகளுக்கு நடுவிலே ஒரு லோத்துவை தான் கர்த்தர் வந்து பாதுகாத்தார், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாளை அசட்டை பண்ணுகிறீர்கள். அந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. ஆண்டவர் வந்து 1000 ஆட்களை நோவா காலத்திலே காப்பாற்றவில்லை. ஒரே ஒரு நபர், அவனை முன்னிட்டு அவன் குடும்பம். சோதம் குமாரா பட்டணத்திற்கு அழிவு வந்த போது ஆயிரக்கணக்கான பட்டணவாசிகள் அந்த ஊர்ல இருந்திருப்பார்கள். ஒரு லோத்துவை முன்னிட்டு அவனையும் அவன் குடும்பத்தையும் மாத்திர கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவருடைய செலக்ஷன் மிக அபூர்வமானது. நீங்களும் நானும் நினைக்கிறது போல அந்த செலக்ஷனுக்குள்ள நம்ம போக முடியாது. நோவாவை மாத்திரம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள், ஒரு நோவாவை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள், ஒரு லோத்துவை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். அதே போல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேரை தேவன் பாதுகாப்பார்? யார் ஒரு நோவாவை போல? அது கெட்டு போன பட்டணம் தான். எது? சோதம் குமாரா கெட்டு போன பட்டணம். ஆனா அதிலும் பரிசுத்தமாய் லோத்துவும் அவன் பிள்ளைகளும் வாழ்ந்தார்கள். கெட்டு போன பட்டணம் தான், அதிலும் நோவாவும் அவன் குடும்பமும் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் என்பது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அழிவு வரும்போது காப்பாற்றப்படுவதற்கு தேவனுக்கு எத்தனை பேர் போதும்? ஒரு ஆளு போதும், ஒரு நோவா போதும், ஒரு லோத்து போதும். இவ்வளவுக்கும் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பின்பு, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பின்பு நீங்களும் நானும் இந்த நாளை குறித்து அசட்டையாய் இருப்போமே என்றால், இந்த நாளுக்குரிய சத்தியங்களை அறிவதற்கு நாம் முற்படாதபடிக்கு நாம் இருப்போமே என்றால், சத்திய வசனங்களை கேட்ட பின்பும் இன்னமும் ஆண்டவருடைய அந்த வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தமாக்காமல் இருப்போமே என்றால், ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷ குமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
உங்களை யார் தப்புவிப்பது? வெள்ளத்தில் அகப்பட்ட ஜனங்களை யார் தப்புவித்தார்கள்? கந்தகத்திலும் அக்னியிலும் அகப்பட்ட ஜனங்களை லோத்துவின் நாட்களிலே யார் தப்புவித்தார்கள்? வனாந்தரத்தில் வழி நடத்தப்படும் போது லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருடைய சங்கார தூதர்கள் சங்காரம் பண்ணினார்களே, யார் அவர்களை காப்பாற்றினார்கள்? கர்த்தருடைய வருகையின் நாளில் உங்களை காப்பாற்ற போவது யார்? தேவனை தவிர வேறு ஒருவரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியும். அந்த தேவன் உங்களை என்னையும் காப்பாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய நாளாகிய ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்துங்கள், சரியாக பின்பற்றுங்கள், சரியான மரியாதையை அந்த நாளுக்கு நீங்கள் வந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வசனம் பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, எப்படி? தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அடுத்து நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, திரும்பவும் சொல்லுது, கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் சொல்றான், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த நாளுக்கென்று நீங்கள் துப்புரவானவர்களாய். உங்களுக்காக நீங்க பரிசுத்தமாக வேண்டாம், உங்களுக்காக நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டாம், உங்களுக்காக நீங்க துப்புரவாக வேண்டாம். ஆனால் தேவனுடைய நாள் என ஒரு நாள் வருகிறது அல்லவா, அந்த நாளை முன்னிட்டாவது நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அந்த நாளை சந்திப்பதற்காக உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அந்த கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் உங்களை துப்புரவு செய்வதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அந்த உங்களை பரிசுத்தமாக்குகிற, சுத்திகரிக்கிற, துப்புரவாக்குகிற நாள் தான் எந்த நாள்? ஓய்வு நாள். அதுக்கும் என்ன பேரு? கர்த்தருடைய நாள். ரெடியா இருக்கமா? ஆண்டவர் எப்ப வருவார்? இன்னைக்கு கூட வருவார். வரலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய நாள் தானே. இதுக்கு பேரு கர்த்தருடைய நாள் தானே. துப்புரவா இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? சுத்திகரிக்கப்பட்ட நிலையில இருக்கிறோமா? என்ன நிலையில இருக்கிறோம்? யோசிப்பா. அப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, உங்களுக்காக இல்லை, எனக்காக இல்லைங்க, கர்த்தருடைய நாளுக்காகவாக நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் நான் வேண்டுதல் செய்கிறேன். பவுல் சொல்ல, நான் வேண்டுதல் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்ப்பா. ஏன்னா தேவனுடைய நாள், கர்த்தருடைய வருகையின் நாள் எப்படி இருக்கும்? மிக கடினமானதாய், கொடுமையானதாய் இருக்கும். அப்ப ஆசை இல்லையா? ஒரு வெள்ளப்பெருக்குக்கு முன்பதாக நோவாவை பாதுகாத்தீரே, ஒரு அக்கினியினால் பட்டணங்கள் எரிக்கப்படுவதற்கு முன்பதாக லோத்துவை அவன் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அதே போல சம்பவிக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமார நாளிலும் அதே போல சம்பவிக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்க கண்ணால பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு பக்கம் பெருவெள்ளங்கள் நகரங்களை, நாடுகளை அடித்துக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் அக்கினி நகரங்களை, நாடுகளை, காடுகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறதே. உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க கண்களுக்கு முன்பதாக அது நடக்கிறதே. செவிவழி செய்தியாக அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரை நோவாவை பாதுகாத்தது போல, லோத்துவை அவன் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்தது போல, என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு கேட்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நோவா யார் என்று வேதம் சொல்லுகிறது? நீதிமான். லோத்து யார் என்று வேதம் சொல்லுகிறது? அவன் கர்த்தருக்கு பயந்தவனும் கொடுமைக்கு தன்னை விலக்கினவனுமாய் இருந்தான்னு பைபிள் சொல்லுது. நாம எப்படி இருக்கிறோம்? நாம எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் மேலேயே நமக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. தேவன் மேலேயே நமக்கு பயம் கிடையாது. தேவனுடைய நாள் மேலேயே நமக்கு என்ன கிடையாது? ஒரு பக்தியும் கிடையாது, பயமும் கிடையாது. எனக்கு வேண்டியது என்ன? உலகத்துக்கு வாரத்துக்கு 7 நாள், கிறிஸ்தவனுக்கு 6 நாள். இல்லைங்க, எனக்கும் 7 நாள் தான். உலகத்துக்கும் 7 நாள், கிறிஸ்தவனுக்கு 7 நாள். 7வது நாளை நான் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். தீர்மானத்துல இருக்காங்க கிறிஸ்தவர்கள். எனக்கு என்னோட
இயேசு உங்களுக்காக பாடுபட்டாரே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பாடுபடுறதுக்கு தயாரா இல்லை. இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை தூக்கி உங்களுக்காக சுமந்தாரே, நான் எந்த பாரத்தையும் நான் சுமக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, சரீரத்திலே சகல விதமான வலி வேதனைகளினுடைய கடந்து போனாரே, அது அவருக்கு. நான் எந்த ஒரு சிறு வலி வேதனை கூட ஏன் உடம்புல வரக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் ஏன் நம்மளை மறு ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்? எல்லாருக்கும் பேழை அடைக்கப்பட்டது, நோவாக்கு மாத்திரம் திறக்கப்பட்டது. எல்லாருக்கும் சோதோமின் வாசல் அடைக்கப்பட்டது, லோத்துவுக்கு அவன் குடும்பத்துக்கு மட்டும் அது திறக்கப்பட்டது. ஆசை இருக்கா? நமக்கும் ஆசை இருக்கா? கர்த்தருடைய நாள்ல அது எவ்வளவு நேரம் நிதானமா 2-3 மணி நேரம் உட்கார்ந்து ஆராதனை செய்கிறோம் இந்த கர்த்தருடைய நாளில். ஆனா இன்னொரு கர்த்தருடைய நாள் வரும். அது எப்படி? மின்னல் ஒரு திசையில் தோன்றி மறு திசைக்கு எவ்வளவு நேரம்? ஒரு சொடக்கு போடுற நேரம். அதுக்குள்ள நான் எடுக்கப்படணுமே, அதற்குள் நான் எடுக்கப்படணுமே. அப்ப அந்த அளவுக்கு நான் பரிசுத்தம் ஆயிட்டேனா? நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்த வசனம் கொலோசையர் 1வது அதிகாரம் 21. கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் நடந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பட்ட பாடுகள். இயேசு அடிக்கப்பட்டாரு, ஞாபகம் இருக்கா? இயேசு பாரமான சிலுவையை சுமந்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரது சரீரத்தில் அடிக்கப்படாத இடமே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு இரவு முழுமையை கட்டி வைத்து அடித்தார்களே, ஞாபகம் இருக்கா? அவர் சிந்தின ஒவ்வொரு துளி ரத்தமும் எனக்காக ஞாபகம் இருக்கா? என் சாபங்கள் அவர் தலை மேல சுமத்தப்பட்டது, என் பாவங்கள் அவர் தோள்களின் மேல் சுமத்தப்பட்டது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பைபிள் கேட்குது. பவுல் சொல்றாரு, முன்னே ஒரு காலத்தில் நீங்கள் யாராய் இருந்தீர்கள்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். நீதிமான்களை மாத்திரம். அந்த உங்களையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமான்களை மாத்திரம் அல்ல. அந்த நாட்டிலே யார் இருந்தார்கள்? நீதிமான்களும் இருந்தார்கள், வேதத்தை அறிந்தவர்களும் இருந்தார்கள், தேவனுக்கு பயந்து நடந்தவர்களும் இருந்தார்கள். ஆக உங்களையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நீதிமான்களையும் அதே வேளையில் அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் ஆண்டவர் செஞ்சாருங்க. நீங்களும் நானே யாராய் இருந்தோம்? நீங்களும் நானே நீதிமான்கள் அல்ல. நீங்களும் நானே யாராய் இருந்தோம்? அந்நியர், துர்க்கிரியைகளினாலே நிரப்பப்பட்டவர்கள், மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? பரிசுத்தராகவும். அவருடைய ரத்தம் நம்ம தலைமையில சிந்தப்பட்டதா? அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டோமா? அன்னையில இருந்து நம்ம மேல இருந்த பாவம், குற்றங்கள், அநீதிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பவுல் சொன்னாரு, அதெல்லாம் கழுவப்பட்டாச்சு. அப்ப முன்னாடி உங்க வாழ்க்கையை பார்த்தா நீங்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள், கண்டிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் என்றைக்கு அவருடைய பரிசுத்த ரத்தம் உங்கள் சிரசின் மேல் ஊற்றியதோ, என்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்களோ, அன்றைக்கு நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாகவும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டதினாலே கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கூடி வரும் பொழுது நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் நான் பரிசுத்தர் எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே. நான் சுத்திகரிக்கப்பட்டவன் எங்கிருந்து வந்தது? அந்த சுத்திகரிப்பு அவருடைய சிலுவை மரணத்தினாலே வந்தது. ஒரு காலத்தில் நீ எப்படி அயோக்கியனாய் இருந்தாயே, குற்றம் சாட்டப்பட்டவனாய் இருந்தாயே, ஐயோ இப்பொழுது நான் குற்றம் சாட்டப்பட்டவன் அல்ல. எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த நிலைமை? என் தேவனுடைய மரணத்தினால் வந்தது. எத்தனை பேர் சொல்லியிருக்கு? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, முதல் வரிகளை பாருங்கள், அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. கடைசி வரிகளை பாருங்கள், அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் தன்னோடு என்ன பண்ணினாரா? ஒப்புரவாக்கினார்.
நீங்களும் நானே யாரு? இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானே யாரு? கர்த்தருடைய நாளோடு இணைக்கப்பட்டவர்கள். அந்த நாளை உதாசீனப்படுத்துவதற்கு, அந்த நாளை கட்டடிப்பதற்கு உங்களுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அடுத்த வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் அந்த ஒப்புரவு உங்களுக்குள் நிலைத்திருக்கும். ஏன் ஒரு ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு தவறாமல் வரணும்? நீங்கள் கேட்ட அந்த சுவிசேஷத்தினால் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அசையக்கூடாது. அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் அப்படியாகும். எதற்காக, யாருக்காக கர்த்தருடைய நாளை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள்? எதற்காக விட்டுக் கொடுக்கிறீர்கள்? அந்த நாளை ஆலயத்திற்கு வராமல் யாருக்காக விட்டுக் கொடுக்கிறீர்கள்? இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால் ஒரு நாள் வரும். என்ன நாள் அது? கர்த்தருடைய நாள். நொடி பொழுதிலே சம்பவிக்க போகிற அந்த கர்த்தருடைய நாளையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நான் யாரு? அக்கிரமக்காரன், அந்நியன். ஆண்டவருக்கு நான் யாரு? அந்நியன், துர்க்கிரியைகளினாலே நிரப்பப்பட்டவன். ஆனால் அவருடைய மரணத்தினாலே நான் இப்பொழுது என்னாக்கப்பட்டிருக்கிறேன்? அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இப்ப நான் யாரு? எது என்னை அப்படி ஒப்புரவாக்கிட்டு? நான் கேட்ட சுவிசேஷம், என் காதுகளில் வந்து விழுந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு எனக்கு உண்டாக்கி இருக்கிறது, நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறது. என்ன நடந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன நடந்தாலும் நான் ஸ்திரமா இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் உறுதியா இருப்பேன். விசுவாசத்திலே நான் நிலைத்திருப்பேன். இந்த கர்த்தருடைய நாளை நான் விட்டு விட்டால் இன்னொரு கர்த்தருடைய நாளையும் நான் விட வேண்டியது வரும். ஒரு நாளும் கர்த்தருடைய நாளை நம்ம என்ன பண்ண முடியாது? விட முடியாது. கர்த்தருடைய நாள் என்பது எனக்கு ஒரு விதத்தில் அது ஓய்வு நாளாகவும், மறுவிதத்தில் அது நான் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளாகவும் இருக்கிறபடியினாலே என்ன சம்பவித்தாலும், கோடி 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 ரூபாய் எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் என் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம நினைச்சா ஆலயத்துக்கு வர்றது, நம்ம நினைச்சா கட்டடிக்கிறோம். நீங்கள் எதை கட்டடிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ளப்பட போவதை நீங்கள் வெறுக்கிறீர்கள், உதாசீனப்படுத்துகிறீர்கள். அடுத்த ஒரு வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, அந்த நாளுக்கு பேரு என்ன நாளுதான்? கர்த்தருடைய நாள். இந்த நாளுக்கு பேரு என்ன நாளுதான்? கர்த்தருடைய நாள். அப்ப அவரோ அந்த அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவரை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லைங்க. எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரை தவிர எனக்கு வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா ஆண்டவரை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மேலானவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களா, ஆவிக்குரியவர்களா? சொல்லுங்க. நீங்க மாம்சத்திற்கு உரியவர்களா, ஆவிக்குரியவர்களா? இன்னமும் மாம்ச பிறப்பில் இருக்கிறீர்களா அல்லது ஆவியில பிறந்துட்டீங்களா? ஆவியில பிறந்துட்டீங்க. மாம்சத்துல யாருக்கு பிறந்தீங்க? தாய் தகப்பனுக்கு. ஆவியில யாருக்கு பிறந்திருக்கீங்க? இயேசுவுக்கு. உங்களுக்கு தாய் யாரு, தகப்பன் யாரு? இப்போ இயேசு. அதானே? நான்
நான் சொல்ற இந்த பாயிண்ட் நேத்து பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு புரியும். ஓகே, அப்ப இப்ப நீங்க யாருக்கு பிறந்திருக்கீங்க? ஞானசானம் எடுத்த ஒவ்வொருவரும் யாருக்கு பிறந்தீர்கள்? இயேசுவுக்கு, இல்லையா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்து தியானம் பண்ணோம், இல்லையா? சத்திய வசனத்தினால் என்ன செய்தீர்கள்? அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவ வசனத்தினால், வார்த்தையினால், வார்த்தை என்கிற இயேசுவினால் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரெக்டா? மாம்ச தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். ஆனால் வார்த்தையினால் உங்களுக்கு மறுபடி பிறக்கிறான அந்த அனுபவத்தை கொடுத்த இயேசுவுக்கு எல்லா விதத்திலும் முதன்மை ஸ்தானத்தை கொடுங்க. நீங்கள் இப்பொழுது மாம்ச தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் மறுபடி ஆவியினாலே நீங்கள் பிறந்தவர்கள். அதுக்காக தாய் தகப்பனை கைவிட சொல்லல, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். அவர்களுக்காக கர்த்தருடைய நாளை அடமானம் வைக்காதீர்கள். ஐ எம் சாரி. ஏன்னா நீங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? கரெக்டா? உங்க தாய் தகப்பன் இந்த கர்த்தருடைய நாளுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்களா எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த நாளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அப்போ உங்களுக்கு, உங்க தாய் தகப்பனுக்கு கடமை செய்வதற்கு கர்த்தர் எத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? 6 நாட்கள். உங்கள் பிள்ளைகளுக்கான கடமைகளை செய்வதற்கு கர்த்தர் எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறார்? 6 நாட்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு நடுவாக போய் வருவதற்கு எத்தனை நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? 6 நாட்கள். ஆபீஸ் போயிட்டு வருவதற்கு எத்தனை நாட்கள் கொடுத்திருக்கிறார்? 6 நாட்கள். உழைப்பதற்கும் பிழைப்பதற்கு இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறார்? 6 நாட்கள். 7வது நாள் தேவனுடைய. ஹல்லேலூயா. ஒரு சபையில் அப்படிதான் ஒரு பிரதர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி வந்து சண்டே சர்ச்சுக்கு வருவதில்லை. நிறைய ஞாயிற்றுக்கிழமை அவர் கட்டடிப்பார். ஒரு பாஸ்டர் கூட்ட கேட்டார், ஏன் நீங்க வரதில்லை? மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை தான் வரீங்க, இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல, ஏன் நீங்க வரதில்லை? இல்ல இல்ல, எனக்கு வேலை முக்கியம், எனக்கு வேலை வந்து முக்கியம் அப்படின்னா. ஏன் நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க சொல்லலாமே? இல்ல இல்ல, அது சொன்னாலும் ஒண்ணும் நடக்காது, எனக்கு வேலை முக்கியம், அவ்வளவுதான் அப்படின்னு. ஓகே, இப்ப என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே, ஓய்வு நாளில் கூட உமது ஆலயத்திற்கு வரவிடாமல் இருக்கிற இந்த உத்தியோகத்திலிருந்து இந்த சகோதரனை விடுதலை ஆக்கம். திங்கட்கிழமை கம்பெனி வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த நபரை. ஒரு பாஸ்டருடைய ஜெபம் வல்லமையான. ஓய்வு நாளில் கூட உம்முடைய ஆலயத்திற்கு வரக்கூடாதபடிக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்தில் இருந்து இந்த சகோதரனை இன்றைக்கு விடுதலை ஆக்கும். ஜோமனை அனுப்பிச்சிட்டாரு. திங்கட்கிழமை காலையில அவர் டியூட்டிக்கு போறாரு. அங்க ஏதோ ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை ஏற்கனவே நடந்திருக்கு போலுக்கு. டிஸ்மிஸ், சீட்டை கிழிச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்படி ஒரு ஜெபத்தை என்ன ஜெபிக்க வச்சிருக்காங்க? கரெக்டா? ஏன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது உண்மையானால் ஊழியக்காரன் ஜெபத்தையும் நிச்சயமாய் கேட்பேன். அப்படி ஒரு ஜெபத்தை நான் ஜெபிக்காதபடிக்கு நீங்க பாத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராமல் எது யார் தடையா இருக்கிறார்களோ அவர்களை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்காதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அதை அவர்களை உங்கள் வாழ்வில் இருந்து கர்த்தர் நீக்கி போடுவார். Be careful. நான் இப்ப உங்களுக்கு சொல்றது கடைசி கால எச்சரிக்கை. கடைசி கால எச்சரிக்கை. நீங்க எல்லாரும் பரலோகம் போகணுங்கிறது என்னுடைய ஆசை. நீங்க எல்லாரும் பரலோகம் போகணுங்கிறது தேவனுடைய ஆசை.
அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, அதுவும் கர்த்தருடைய நாள், இதுவும் கர்த்தருடைய நாள், இந்த கர்த்தருடைய நாளிலே வரக்கூடாதபடிக்கு எது யார் உங்களை தடுக்கிறார்களோ நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் கிரியை செய்யும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தடை இருக்காது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு. பி கேர்ஃபுல். யாற்ற வேணாலும் விளையாடலாம், ஆண்டவரோடு மட்டும் விளையாடாதே. தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ 1 தெசலோனிக்கேயர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி, பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்போ உங்களுக்கான பரிசுத்தத்தை கர்த்தர் எந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார்? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி 7வது நாளாகிய ஓய்வு நாளிலே நான் உங்களை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாக்குவேன். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை அவர் என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என் ஆண்டவரை ஆராதிப்பது முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு நீங்கள் மறுதளிப்பீர்களே என்றால், அதற்கு நீங்கள் சாக்குப்போக்குகளை சொல்லுவீர்களே என்றால், உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வதையும் கர்த்தர் மறுதளிப்பார். அதற்கு அவரும் காரணங்களை சொல்லுவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஆண்டவருடைய நாள் சீக்கிரமா வருது. அந்த நாள் கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக ஒரு ஆவி உங்ககிட்ட சொன்னாலும் சரி, அல்லது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அது சொன்னாலும் சரி, அல்லது எங்களிடம்